குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இல்லஸ்ட்ரேஷன் 1 எரர் இன் காஸ்டிங் அப்படிங்கிறாங்க. சரியா? எரர் இன் காஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன வந்து எரர் வந்து இருக்குது அப்படிங்கிறத கேஸ்டில் வந்து என்ன இருக்குங்கிறத என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்து ஓரலாகவே நம்ம வந்து பார்த்துக்கலாம். சம்ஸ் வந்து இது வந்து போட முடியாது. ஓரலாக தியரி எப்படியோ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், இதையும் வந்து நம்ம வந்து எழுதணும். சரியாம்மா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் கூட்டல் பிழைகள், தமிழில் வந்துட்டு கூட்டல் பிழைகள் அப்படிங்கிறாங்க. தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரே மாதிரியே நடத்திடுறேன். ஒரே டைமில் அட் டைமில் நடத்திடுறேன். The following error was detected before the preparation of trial balance. Rectify them அப்படிங்கிறாங்க. சரியா? rectify them. Sales book is under cost by 100. சரியா? விற்பனை ஏட்டில் கீழ்கண்ட பிழைகள் இருப்பாய்வு தயாரிக்கும் முன் கண்டறியப்பட்டன. கீழே கொடுத்துருக்குது எரர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ட்ரையல் பேலன்ஸ் வந்து பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ். சரியா? ப்ரிப்பேர் பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸு. அப்போ வந்து கண்டுபிடிக்கிற முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, எரர் வந்து வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ சேல்ஸ் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை 100. விற்பனை ஏட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, விற்பனை ஏட்டில் 100 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. சரியா? அண்டர் காஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க, குறைவாக வந்து கூட்டிட்டாங்க. எவ்வளோ, 100. அதேமாதிரி செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் புக் இஸ் ஓவர் காஸ்ட் பை 200. சரியா? சேல்ஸ் புக் இஸ் ஓவர் காஸ்ட் பை 200. விற்பனை ஏட்டில் 200 அதிகமாக, ஓவர் காஸ்ட். அண்டர் காஸ்ட்னா குறைவாக, ஓவர் காஸ்ட்னா என்னது அதிகமாக, ஓவர் காஸ்ட் பை 200. விற்பனை ஏட்டில் 200 அதிகமாக என்ன பண்ணுள்ளது, கூட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பர்ச்சேஸ் புக் இஸ் அண்டர் காஸ்டிங் என்னது பை 300. கொள்முதல் ஏட்டில் 300 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. பர்ச்சேஸ் புக் இஸ் அண்டர் என்னது அண்டர் காஸ்ட் பை 300. சரியா? கொள்முதல் ஏட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, 300 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைவாக வந்து கூட்டியிருக்காங்க. அதேமாதிரி கொள்முதல் ஏட்டில் 400 அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது. பர்ச்சேஸ் புக் இஸ் ஓவர் பை 400. சரியா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன வந்து சொல்லிட்டாங்க, சேல்ஸ் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை 100. குறைவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விற்பனை ஏட்டில் வந்து கூட்டியிருக்காங்க. ஓவர் காஸ்ட் பை 200. செகண்டு ஓவர் காஸ்ட் அதிகமாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் புக்கில் அண்டர் காஸ்ட் குறைவாக வந்து என்ன எவ்வளோ வந்து கூட்டியிருக்காங்க, 300. அதிகமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 400 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமாக வந்து கூட்டியிருக்காங்கங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சொல்யூஷன் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட் சுட் பி கிரெடிட்டட் வித் 100. சரியா? விற்பனை கணக்கில் 100 ரூபாயை வந்து குறைவாக வந்து என்ட்ரி பண்ணால் வரவு பக்கம் என்ன பண்ணிக்கணும், கிரெடிட் சைடு என்ன பண்ணிக்கணும், 100 rupees கொண்டு போகணும். சரியா? சேல்ஸ் அக்கௌண்ட்டு என்னது சுட் பி கிரெடிட்டட் வித் 100. சரியாப்பா? அண்டர் காஸ்ட்டாக இருந்தாக்கா என்ன பண்ணணும், கிரெடிட் சைடு வந்து கொண்டு போகணும். ஓகேவா? எதில், சேல்ஸ் அக்கௌண்ட்டில் 100. அதேமாதிரி சேல்ஸ் அக்கௌண்ட் சுட் பி டெபிட்டட் வித் 200. ஓவர் காஸ்ட்டாக இருந்தால் எந்த புக்கில், சேல்ஸ் புக்கில், அது எந்த சைடு கொண்டு போகணும், டெபிட். புரிஞ்சுதா? அதிகமானாக்கா எந்த பக்கம், சேல்ஸ் புக்கில் டெபிட்டு, குறைஞ்சா எந்த பக்கம், கிரெடிட். அதே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சுட் பி டெபிட்டட் வித் என்னது 300. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சுட் பி கிரெடிட்டட் வித் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 400 கொடுத்துருக்காங்க. சரியா? புரிஞ்சுதா? அண்டர் காஸ்ட்டு பர்ச்சேஸ் புக்கு என்னது அண்டர் காஸ்ட்டு குறைஞ்சிருக்கா, அப்போ என்ன டெபிட்டு. அதே ஆப்போசிட் தான். சரி, அதே ஆப்போசிட்டு. அதே மாதிரி ஓவர் காஸ்ட்டுங்கும்போது எதில் கொண்டு போவீங்க, நம்ம கிரெடிட்டில் வந்து கொண்டு போவீங்க. சரியா? எதில் கொண்டு போவீங்க, கிரெடிட்டில் வந்து கொண்டு போவீங்க. சரியாப்பா? இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருக்காங்க, நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டுட்டோரியல் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன் திஸ் கேஸ் த சேல்ஸ் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை 100. த டோட்டல் ஆஃப் சேல்ஸ் புக் இஸ் posted to the credit side of sales account in the ledger. The undercosting has resulted in under crediting of sales account by 100 அப்படிங்கிறாங்க. This is an error of commission. The error is only in sales account. There is short credit in sales account by 100. Hence it is rectified by credit sales account by 100 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? என்ன வந்து சொல்கிறாங்க, இந்த பிழைகள் விற்பனை ஏட்டில் என்ன 100 ரூபா குறைய வந்து காட்டியிருக்காங்க. விற்பனை ஏட்டின் கூட்டுத்தொகையானது என்னது, பேரேட்டில் விற்பனை கணக்கில் வரவு வைக்கப்படும். அதேமாதிரி லெஜர் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
அது வந்து என்ன பண்ணிக்குவாங்க, கிரெடிட் வந்து பண்ணிக்குவாங்க லெஜர் அக்கௌண்ட்டில். சரியா, குறைவாக கூட்டியதால் விற்பனை கணக்கில் 100 குறைவாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. சரியா, 100 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குறைவாக வந்து வரவு வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு செய்பிழை. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து என்னது செய்பிழை அப்படிங்கிறாங்க, எரர் காஸ்டிங் அப்படிங்கிறாங்க. சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அன் எரர் ஆஃப் கமிஷன். சரியா, செய்பிழைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் அப்படிங்கிறாங்க. இப்பிழை விற்பனை கணக்கில் மட்டும் ஏற்பட்டுள்ளது. இது வந்து எதில் மட்டும்தான் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதில், சேல்ஸ் புக்கில் மட்டும். விற்பனை கணக்கில் 100 குறைவாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. என்ன, விற்பனை கணக்கில் 100 வரவு வைத்ததன் மூலம் இப்பிழை திருத்தப்பட்டுள்ளது. அப்போ கேஷ் புக்கில் சேல்ஸ் புக்கில் என்ன பண்ணிட்டோம், 100 ருபீஸை கிரெடிட் பண்ணதுனால இது வந்து என்ன ஆயிடுச்சு, ரெக்டிஃபை வந்து ஆயிடுச்சு. சரியா, அதுமாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, எரர் இன் காஸ்டிங் த ஃபாலோயிங் எரர் வாஸ் டிடெக்டட் பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்னது ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் செகண்ட் பாருங்கள். த ஃபாலோயிங் எரர் வேர் டிடெக்டட் பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் ரெக்டிஃபை தெம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ் இஸ் அண்டர் காஸ்ட் பை 500. கொள்முதல் திருப்பேட்டில் 500 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. சரியா, கொள்முதல் ஏட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபா என்ன பண்ணிட்டாங்க, குறைவாக வந்து காமிச்சிட்டாங்க. சரியா, 500 ரூபா என்ன பண்ணிட்டாங்க, குறைவாக அண்டர் காஸ்ட் பர்ச்சேஸ் புக்கில் என்ன பண்ணிட்டாங்க, குறைவாக காமிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணி அண்டர் காஸ்ட்டில் என்ன பண்ணிக்கணும், கிரெடிட் வந்து பண்ணிக்கணும். அண்டர் காஸ்ட்டுங்கும் போது அதை கிரெடிட் பண்ணிக்கணும். ஓவர் காஸ்ட்டுங்கும் போது என்ன பண்ணிக்கணும், டெபிட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம சேல்ஸ் புக்கில் அண்டர் காஸ்ட்னாக்கா கிரெடிட்டு. சரி, அண்டர் காஸ்ட்னு என்னது, கிரெடிட்டு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிக்குவோம், இதில் பார்த்தீங்கன்னாக்கா விற்பனை திருப்பை கணக்கில் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணிக்குவோம், வர வந்து பண்ணிக்குவோம். சரி, பார்க்கலாம் சம்மு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ் இஸ் அண்டர் காஸ்ட் பை 500. சரியா, என்ன ஆயிருக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்னில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சரியா, கொள்முதல் திருப்பை ஏடு அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைவாக வந்து கூட்டப்பட்டுள்ளது. குறைவாக வந்து கூட்டியிருக்காங்க. எவ்வளோ, 500 ரூபா. அதை என்ன பண்ணிக்கணும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை என்ன பண்ணிக்கணும், கிரெடிட் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா, அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை 600. அது என்ன பண்ணிக்கணும், டெபிட் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் சுட் பி டெபிட்டடு வித் எவ்வளோ, 600. அண்டர் காஸ்ட்னாக்கா என்ன பண்ணிக்கிற, பர்ச்சேஸ் ரிட்டர்னில் கிரெடிட் பண்ணிக்கிற. சரியா, அதே தான் அந்த சேல்ஸ் புக்கில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். சரியா, அதை கிரெடிட் பண்ணிக்கிற. அதே மாதிரி என்ன பண்ணுறான், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் டெபிட்னு கொடுத்தா என்ன பண்ணிக்கணும்ப்பா, அது வந்து கிரெடிட் வந்து டெபிட் வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் ரிட்டர்ன். சரியா, சேல்ஸ் ரிட்டர்ன் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை எவ்வளோ, 700. அப்போ என்ன பண்ணிக்கணும், டெபிட் பண்ணிக்கணும். சேல்ஸ் ரிட்டர்ன் பை இஸ் ஓவர் காஸ்ட், அதை வந்து என்ன பண்ணிக்கணும், கிரெடிட் வந்து பண்ணிக்கணும். சரியா, புரிஞ்சுதா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் கொள்முதல் திருப்பயீட்டில் 500 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. கொள்முதல் திருப்பயீட்டில் என்ன பண்ணிக்கணும், திருப்ப கணக்கில் 500 வரவு வைக்க வேண்டும். சரியா, 500 கொள்முதல் திருப்பயீட்டில் என்ன பண்ணிட்டோம், குறைச்சிட்டாங்கனாக்கா அப்போ கொள்முதல் திருப்பயீட்டில் கொண்டு போய் வரவு பக்கம் என்ன பண்ணிடணும், 500 ரூபாய் சேர்த்திடணும். அதேமாதிரி கொள்முதல் திருப்பயீட்டில் 600 அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது. 600 ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக வந்து கூட்டியிருக்காங்க. சரி, அப்போ என்ன பண்ணிக்கணும், கொள்முதல் திருப்ப கணக்கில் 600 பற்று வைக்க வேண்டும். அடுத்தது விற்பனை திருப்ப கணக்கில் என்ன பண்ணணும், 700 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. புரிஞ்சுதா, விற்பனை திருப்பத்தில் என்ன பண்ண குறைவாக வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணிக்கணும், அதை பற்று வச்சுக்கணும். விற்பனை கணக்குன்னா அதை வர வச்சுக்குவோம், விற்பனை திருப்ப கணக்குன்னா என்ன பண்ணிக்குவோம், பற்று வச்சுக்குவோம். சரிவா, அதேமாதிரி விற்பனை திருப்ப கணக்கில் 800 வரவு வைக்க வேண்டும். சரியா, அதேமாதிரி என்ன பண்ணிக்கணும்னு சொல்லிப்போம், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிக்கணும், அது வந்து கிரெடிட் வந்து பண்ணிக்கணும். சரியா, சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் என்ன வந்து பண்ணிக்கணும், அது வந்து கிரெடிட் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாம்மா, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சம்மு இல்லஸ்ட்ரேஷன் 3 எரர் இஸ் கேரி ஃபார்வேர்டு த ஃபாலோயிங் எரர் வேர் டிடெக்டட் பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்னது ட்ரையல் பேலன்ஸ் ரெக்டிஃபை தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெக்டிஃபை தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து இதில் வந்து த டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் இஸ் கேரிடு ஃபார்வேர்டு டு த நெக்ஸ்ட் பேஜ் என்னது ₹100 ஷார்ட். சரியா, கொள்முதல் ஏட்டில் மொத்த தொகையை அடுத்த பக்கத்திற்கு எடுத்து எழுதும்போது 100 குறைவாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது.
சரியா? புரிஞ்சுதா? கொள்முதல் ஏட்டில் பர்ச்சேஸ் புக்கில் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பக்கத்தில் வந்து எடுத்து எழுதும்போது நெக்ஸ்ட் பேஜில் ஃபார்வேர்டு வந்து பண்ணும்போது எவ்வளோ வந்து குறைச்சிருக்காங்க, 100 rupees வந்து குறைச்சிட்டாங்க. சரியாப்பா? அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா எரர் பார்த்தீங்கன்னா the total of purchase return books is carried forward to the next page எவ்வளோ 200 excess. அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க, நோட் பண்ணிட்டாங்க. அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து வந்து எழுதிட்டாங்க. சரியா? அதேமாதிரி the total of sales book is carried forward to the next pages எவ்வளோ 300 excess. அதே தான் நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, 300 அதிகமாக எடுத்தோம். இதில் சேல்ஸ் புக்கில். சரியா? கூட்டும் போது அதேமாதிரி the total of sales return book is carried forward to the next page எவ்வளோ 400 ஷார்ட். 400 ஷார்ட் பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. சரியா? இதுக்கு வந்து சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சுட் பி டெபிட்டட் வித் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100 டெபிட் வந்து பண்ணிக்கணும். ஏன் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஷார்ட்னு அதை குறைச்சிட்டாங்க 100. அப்போ டெபிட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இதில் என்ன பண்ணிக்கிறேன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ் கேரிட் அண்ட் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் பேஜ் வந்து கொண்டு போகும்போது என்ன பண்ணிட்டாங்க 200 அதிகமாக வந்து எழுதிட்டாங்க. சரியா? அதை என்ன பண்ணிக்கணும், அதை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, அடுத்தது என்ன பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணிக்கணும், டெபிட் வந்து பண்ணிக்கணும். அதேமாதிரி சேல்ஸ் அக்கௌண்ட் சுட் பி டெபிட்டட் வித் எவ்வளோன்னு கொடுத்துக்கலாம் 300. சரியா? அந்த 300 என்னது, நெக்ஸ்ட் பேஜ் வந்து கொண்டு போகும்போது 300 அதிகமாக வந்து கொடுத்துட்டாங்க. அதை டெபிட் பண்ணிக்கிறோம். அதிகமாக கொடுத்தா சேல்ஸ் புக்கில் என்னது, சேல் ஆகும்ல டெபிட்டு. அதேமாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்னது டெபிட்டு. எது அதிகமாக வந்து எடுத்து எழுதியிருந்தா. சரியா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் குறைவாக வந்து எழுதியிருந்தா நம்மளுக்கு என்ன டெபிட்டு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் என்ன பண்ண அதிகமாக வந்து எழுதியிருந்தாக்கா என்ன பண்ணணும், அதை வந்து டெபிட் பண்ணிக்கணும். சேல்ஸ் அக்கௌண்ட் சுட் பி டெபிட்டட் வித் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து கேரிட் ஃபார்வேர்டு டு த நெக்ஸ்ட் பேஜ் எக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணி டெபிட் வந்து பண்ணிக்கணும். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் சுட் பி டெபிட்டட் வித் அப்படிங்கிறாங்க. சரியா? வித் என்னது 400. சரியா? 400 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் தமிழ் மீடியமு கீழ்காணும் பிள்ளைகள் இருப்பாய் தயாரிக்கும் முன் கண்டறியப்பட்டனர், அவைகள் திருத்தவும் கொடுத்துட்டாங்க. கொள்முதல் ஏட்டின் மொத்த தொகையை அடுத்த பக்கத்திற்கு எடுத்து எழுதும்போது 100 குறைவாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. சரியா? அதை என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி 100 வந்து குறைவாக கொள்முதல் கணக்கில் எழுதியிருக்கான். அப்போ என்ன தீர்வு, என்ன நம்மளுக்கு கொள்முதல் கணக்கில் 100 பற்று வைக்க வேண்டும். சரி, 100 வந்து என்ன பண்ணிக்கணும், பற்று வந்து வச்சுக்கணும். சரி, அதேமாதிரி கொள்முதல் திருப்ப ஏட்டில் கூட்டுத்தொகை அடுத்த பக்கத்தில் எடுத்து எழுதும்போது 200 அதிகமாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. கொள்முதல் திருப்ப கணக்கில் 200 பற்று வைக்க வேண்டும். அதே விற்பனை அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் திருப்ப ஏட்டில் கூட்டுத்தொகை அடுத்த பகுதி எடுத்தும்போது 200 அதிகமாக வைக்க வேண்டும், முடிஞ்சிருச்சு. விற்பனை ஏட்டின் கூட்டுத்தொகையை அடுத்த பக்கத்தில் எடுத்து எழுதும்போது 300 அதிகமாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. விற்பனை கணக்கில் 300 பற்று வைக்க வேண்டும். சரியா? விற்பனை திருப்ப ஏட்டின் கூட்டுத்தொகை அடுத்த பக்கத்தில் எடுத்து எழுதும்போது 400 குறைவாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. விற்பனை திருப்ப கணக்கில் 400 பற்று வைக்க வேண்டும். சரியா? புரிஞ்சுதா? அது வந்து என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் என்ன பண்ணிக்கணும், அது வந்து பற்று வந்து வச்சுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு விற்பனை ஏட்டின் கூட்டுத்தொகை அடுத்த பக்கத்தில் எடுத்து எழுதும்போது என்ன ஆயிடுச்சு, அதிகமாக எழுதிடும். அப்போ விற்பனை கணக்கில் என்ன பண்ணிக்கணும், அது வந்து பற்று வந்து வச்சுக்கணும். சரியா? அதேமாதிரி விற்பனை திருப்ப கணக்கில் என்ன பண்ணுறாங்க, ஏட்டின் கூட்டுத்தொகையை அடுத்த பக்கத்தில் எடுத்து எழுதும்போது 400 குறைவாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. 400 என்ன பண்ணிட்டாங்க, குறையாக வந்து எடுத்து எழுதிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400 பற்று வைக்க வேண்டும். 400 வந்து என்ன பண்ணிக்கணும், பற்று வந்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதாப்பா? இதை வந்து அந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோனாக்கா இப்போ அது குறைவாக இருந்துச்சுன்னா எப்படி, சரியா? அதிகமான என்ன பண்ணணும், பற்று வைக்கணுமா, வர வைக்கணுமா, டெபிட் பண்ணணுமா, கிரெடிட் பண்ணுமான்னு சொல்லி நம்ம தெரிந்தோம். 4 பாயிண்ட் தான் இருக்குது. அதிகமான என்ன, குறைஞ்சா என்ன, சேல்ஸ் புக்கில் என்ன, பர்ச்சேஸ் புக்கில் என்ன, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன, சேல்ஸு ரிட்டர்னில் என்ன. சரி, என்ன 8 இதில் 4 அதில் 4, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது சம் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். சரியாப்பா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4th சம் பாருங்கள்.